இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தலைமையில் பொரளை அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் விசேட ஆராதனை நடைபெற்றது. இன்று நமது நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது தேசம் தொடர்பில் சிந்தித்து அதன் முன்னேற்றம், மக்களின் ஒற்றுமை, அமைதிக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். எமது அன்பிற்குரிய தாய்நாடான இலங்கை தேசம் காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த தருணத்தில் எமது நாட்டிற்கும் மக்களுக்கும் ஆசீர்வாதங்கள் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டுகின்றோம். எமது நாட்டின் ஆன்மீக சிந்தனையானது பெருமளவில் கிறிஸ்துவிற்கு முன் 3ஆம் நூற்றாண்டளவில் மகிந்த தீரரால் கொண்டுவரப்பட்ட பௌத்த தர்மம் மற்றும் அதன் விழுமியங்களிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. எமது பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், நாகரிகம் என்பன பெரும்பாலும் அதன் மூலமே கட்டியெழுப்பப்பட்டுள்ளன. இந்த மத பாரம்பரியத்தை எப்போதும் பாதுகாத்து இந்த நாட்டில் வாழும் ஏனைய மதத்தவர்களையும் ஆன்மீக எழுச்சியையும் நோக்கி வழிநடத்தும், அதற்கு கை கொடுப்பதும் அரசியல் உலகின் பொறுப்பாகும். இதனிடையே 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மற்றுமொரு கிறிஸ்தவ ஆராதனை இன்று கொழும்பு 5 கிரிமண்டல மாவட்டத்தில் அமைந்துள்ள மக்கள் தேவசபை தேவாலயத்தில் நடைபெற்றது.